இப்போ வந்து நம்ம மைன்கிராஃப்ட் விளையாடிட்டு இருக்கோம். நான் நேரடியாக மைன்கிராஃப்ட் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வெதரை உருவாக்கத்துக்காக தான் வந்திருக்கோம். எனக்கு வாய் வரலை, ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். பாட்டு மைன்கிராஃப்ட் பாட்டு இது சீக்கிரமாக நெதரை உருவாக்கிட்டு வெளில போகணும். ஏன்னா ரொம்ப பயமாக இருக்குது. சடனாக இந்த நெதருக்கு வரத்துக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நெதரை உருவாக்கணும்னா நெதருக்கு வந்து என்ன ஆகணும், போர்ட்டல் பக்கத்தில் நின்றுக்கலாம். இல்லைன்னா வரும்போது ரொம்ப சீக்கிரமாகிடுச்சுன்னா வெதர் ஃபுல்லாகிடுச்சுன்னா வெடிச்சிரும். ஓகே வந்தாச்சு. இதான் இந்த பழைய வீடு. இந்த போர்ட்டலால் பாருங்க இப்போ இது இந்த பழைய வீடு. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே வீடியோக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனால் வானம் மட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. இதை உடச்சி விட்டுரு போயிடும். இது பிளாக் கலரில் இருக்குது. சரி வாங்க உங்களுக்கு இந்த வீடை காட்டுறேன். இது வந்து ஹாலு, சும்மா குட்டியாக அழகாக. இது அப்படியே லைப்ரரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சைடில் வந்து 2 கவுச் இருக்குது. 2 கவுச்சு. உள்ளே வந்து பெட்ரூம் இருக்குது. சும்மா ஓகே இது வந்து உள்ள பெட்ரூமு. 2 பெட்டு, சைடில் ஃபுல்லாக ஃபோட்டோஸு, 2 கவுச்சு. தூங்கிட வேண்டியதா. குட் நைட். ஓகே காலையில் எழுந்திரிக்கலாம். 1 2 3 குட் மார்னிங். ஓகே எழுந்திரிச்சிட்டேன். ஆனால் மேலே மட்டும் வெதர்னு எழுதியிருக்கு. நீங்கள் யாரெல்லாம் நோட் பண்ணீங்க அவங்களும் கமெண்ட்டில் சொல்லி லைக் பண்ணுங்க. ஓகே வெளில வரல. எனக்கு சவுண்டு கேட்குதா, ஆனால் வீடியோவில் சவுண்டு கேட்குதா கேட்கலையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்துட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வானத்தை பாருங்கள் எப்படி இருக்குது. ஒயிட் கலர் இருக்கிற மேகம் அப்படியே பிளாக் கலரில் இருக்குது. மைன்கிராஃப்டில் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மழை பெய்யும் போது மட்டும்தான் மேகங்க இந்த மாதிரி ஆகும், ஆனால் அப்படியும் இல்லை. சரி ஓகே உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடை காட்டுறேன். பழைய வீடோடது. ஓகே மறுபடியும் கொஞ்சம் வானத்தை பார்த்துக்கலாம். என்ன ஆகுதுன்னே தெரியல, அப்பப்போ சவுண்டு வருது. மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே மெத்தோன்னு இல்லைன்னா வந்து நல்லா காமெடி பண்ணி விளையாடலாம். இது வந்து ஒரு சின்ன பாத்ரூம். போயிட்டு வந்துடும் திறந்து. ஓகே வெளில வரல பாத்ரூம் போயிட்டு. ஐயோ உள்ளே படிக்கிட்டு. இது வந்து பெட்ரூமு. இங்கே உடச்சிட்டேன். ஓகே இது பெட்ரூமு. இங்கே சின்ன பெட்டு போட்டு படுத்து தூங்க போகிறேன். ஓகே சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம்மு குட்டியாக. ஓகே இந்த சைடில் வந்தால் பிளாக் வேறு பண்ணிட்டேன்னா அது. ஓகே இப்போ இதான் வந்து பூஜை ரூமு. ஓ இல்லை ஆமாம் நான் தான் பிளாக் பண்ணியிருக்கேன், அதை உடச்சிருக்கேன். இதான் வந்து பூஜை ரூமு. நான் இதை அழிக்காமே இருக்கேன். அதெல்லாம் அழிச்சிட்டேடா, இதை மட்டும் ஏன் அழிக்கலைன்னு நீங்கள் சில பேர் கேட்பீங்க. சில பேருக்கு என்னன்னு தெரியாது, புரியாது எதை உடச்சிருப்பாங்க அப்படின்னு. அது பார்ட் 1க்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எதனால் வந்து நான் உடச்சேன் அப்படின்னு தெரியும். அந்த டிஎன்டி போட்டு வெடிச்சிருந்ததை காட்டியிருப்பேன். ஓகே இப்போ மேலே 3rd ஃப்ளோருக்கு வந்து காட்டுறேன். இது சைடில் 2 சைட்லேயும் கொஞ்சம் இது ஃபோட்டோஸ் இருக்குது. சீக்கிரம் டோர் தந்துப்போ. இது வேறு டோரை தந்துப்போ. ஸோ கடவுளே உள்ளே போய். இது வந்து பெட்ரூமு லாங் சைஸு, கூட ஃபோட்டோஸும் வச்சுருக்கா. 3 இருக்கும். ஓகே இது வந்து பாத்ரூமு இல்லை, இது பாத்ரூமே இல்லை. இது வந்து குட்டியாக அந்த திங்ஸு, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, கிராஃப்டிங் ரூமுன்னு சொல்லிக்கிறேன். ஓகே இது வந்து பாத்ரூமு. இங்கே ரொம்ப குட்டியாக தான் இது இருக்குது. ஆனால் வந்து நம்ம வீட்டில் இப்போதைக்கு பெருசாக பாத்ரூம் பெருசு தான். ஷவர்லாம் இருக்குது. ஷவர்லாம் இருக்காடா பாத்ரூம்லன்னு கேட்பீங்க. ஆமாம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். வீட்டில் லைட் ஆன் பண்ணியிருக்கேன்னா ஆஃப் பண்ணியிருக்கேனான்னு தெரியல, இருட்டாக இருக்குது வானம் மட்டும். சரி 4th ஃப்ளோரை உங்களுக்கு காட்டுறேன். சரி ஓகே
4th ஃப்ளோருக்கு உங்களை காட்டுறேன். 4th ஃப்ளோரில் வந்து ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் மாரி பண்ணியிருக்கேன். ஓகே வாங்க அப்படியே ஒரு குளியில் போட்டு வந்துட்டேன். யாருக்கெல்லாம் மைன்கிராஃப்ட் பிடிக்குமோ அவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்லேயே சொல்லுங்கள். ஓகே இப்போ நம்ம போகலாம் வீட்டுக்கு. ஆனால் வீட்டுக்கு போகிறது தான் கஷ்டம். இன்னும் கூட அந்த வெதர் இருக்குது, ஆனால் இது உள்ள தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது வெள்ளை தானே இருக்குது, என்னங்க இது? வீட்டு பக்கம் ஏதோ அமானுஷமாக இருக்குது. இப்போ இந்த சைடில் போகிறேன், வீட்டில் சைடோட அமானுஷமாக இருக்குது. அதனால தான் அங்கே போகும்போது மட்டும் அப்படியே பிளாக் கலர் மாதிரி இப்போ மாறல, அங்கே போனால் மாறும்னு நினைக்கிறேன். ஆனால் தான் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு அழிஞ்சு போன மாதிரி தெரியுது இல்லைங்க, அது நான் பார்ட் 1ல் அது என்ன ஆச்சுன்னு சொல்லியிருப்பேன். பார்ட் 1 நீங்கள் போய் பாருங்கள். ஓகே நம்ம போய்கிட்டு இருக்கலாம். சீக்கிரமாக போய் வீடை கண்டுபிடிச்சி அங்கே போகணும். அப்போ தான் போய் லைட் ஆஃபில் இருக்கா ஆனில் இருக்கான்னு பார்க்க முடியும். இதான் வந்து நிறைய மலைகளுக்கு சைடில் அங்கே கட்டியிருக்கா பாருங்கள் வீடு. அங்கே பாருங்கள் எண்டர் போர்ட்டலும் இருக்குது, அது பக்கத்தில் இறங்கிடலாம். முதல்ல இந்த எண்டர் போர்ட்டலை உடைக்கணும். ஓகே உடச்சிச்சு. அதை பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த வீடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே நெருப்பு பற்றி விட்டேன், இன்னமும் அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னா அதை பாராட்டி ஆகணும். இந்த மொத்தத்தையும் உடஞ்சிடுறேன், எல்லாத்தையும் உடச்சிடுறேன், இதான் இல்லாத பிரச்சனை. ஓகே இது கேவுள்ள இருக்குது. டிஎன்டி வைப்போமா? டிஎன்டி வச்சு கொண்டா விளாடுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக போட வேண்டியது தான். இப்போ எரிச்சு விட்டு வெளில வரலாம். இப்போ பார்ப்போம். டமால் இருக்குது. நான் 2-3 போட்டதுக்கே இப்படி இருக்குது. இப்போ நிறைய போட போகிறேன். நெருப்பு பற்றி விட்டு அது மேலே வைப்பேன். நான் ஒரு பைக்கும். ஓகே இப்படிலாம் சைடில் வச்சிடலாம். இப்போ பற்ற வச்சுட்டு மேலே வருவேன், எப்படி வெடியுது பார்க்கலாம். அப்படியே மேலே பறக்கிற மாதிரிலாம் வருது. இப்போ பார்த்தீங்களா அப்படியே ப்ளூ கலரில் தெரிஞ்சுது, அது ஒன்றும் இல்லை, அது பக்காக இருக்கும் மைன்கிராஃப்டில், அதனால் அப்படியே இருக்கும். ஓகே இப்போ குட்டியாக ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயே அப்படியே போடலாம். ஓகே இது க்யூப், ஒரு குட்டி க்யூபு அதில் பண்ணி இப்போ பற்ற வச்சுட்டு மேலே போகலாம். அதுக்கு முன்னாடி மேலே எந்த சைடில் போக முடியுதுன்னு பார்த்துட்றேன். ஓகே இந்த சைடு தான் மேலே, இங்கேருந்து பற்ற வைக்கவும் முடியல. சரி முன்னாடி போய்ட்டு பற்ற வச்சுட்டு வெளில வர்றேன். ஓகே எப்படி ரியாக்ட் ஆகுது? ஓட இது இவ்வளோ பெருசாக ஓட போட்டுச்சு. ஓகே இல்லைங்க வீட்டில் வந்து லைட்டே போடலை. ஓகே இப்போ போய் லைட் போட வேண்டியது தான். வாசலில் லைட் போட்டுருணும். வாசலில் லைட் போட்டு இப்போ நம்ம வருவோம், வந்து பார்க்கலாம். இப்போ ஹாலெல்லாம் லைட் ஆன் பண்ணிடுறேன். ஐயோ இது உடச்சிட்டேனா, நம்மக்கிட்ட இது இல்லை. சரி இதில் இருக்கும், இதில் இருக்கிற செஸ்டில் இருக்கும். இது என்னதுன்னு நான் பார்ட் 1 சொல்லியிருப்பேன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க பார்ட் 1 இது என்னடா இது பண்ண முடியல, இதை எடுத்து போட்டு அங்கே வைக்க முடியுதா? வச்சாலும் வர மாட்டேங்குது, ஏன் வர மாட்டேங்குது தெரியலையே. மறுபடியும் போய் செஸ்ட்டில் பார்க்குறேன், எனக்கு வரல. சரி வேணால் இது கீழே வச்சுட்டு அதை மேலே வைக்கிறேன். இப்போ வந்துருச்சு. இப்போ இதை கீழே வச்சுக்கிறேன். ஓகே மறுபடியும் இது உள்ளே போயிடுறேன். இது என்னது நான் இப்போ சொல்லிடுறேன், பீரோ தான் இப்படி இருக்கு. ஓகே இதை அங்கேருந்து தான் அங்கே வச்சுட்டு இதை மேலே வச்சிடலாம். செஸ்ட்டில் இடம் இருக்குது. பார்ட் 4ல் மெத்தும் வருவான்னு நான் சொன்னேன், அதேமாரி பார்ட் 4ல் தான் வருவாங்க. இது பார்ட் 2 மைன்கிராஃப்டில். கிச்சன்லேயும் லைட் ஆன் பண்ணிடுறேன். எப்படி இந்த இடமெல்லாம் வந்தது, என்ன பண்ணணும்லாம் உங்களுக்கு தெரியலனா மைன்கிராஃப்டில் பார்ட் 1ல் போய் பாருங்கள். பெட்ரூம்க்கும் இதான் வந்து பாத்ரூமு சைடில் இருக்குது பாருங்கள். பார்ட் 1 வந்து இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கனாலே எல்லாம் தெரிஞ்சிடும். இதை பார்த்துட்டு போய் பாருங்கள், அவசரம் எதுவும் இல்லை. ஓகே இப்போ பூஜை ரூமுக்கும் லைட் ஆன் பண்ணிடலாம். நான் குளிச்சுட்டேன்ல, அந்த பழைய வீட்டில் குளித்தேன். ஓகே இங்கே சாமி கும்பிட வேண்டியது தான். ஓம் நமோ நாராயணாய். ஓகே இப்போ நம்ம சாமியை கும்பிட்டாச்சு, இப்போ போயிடலாம். ஓகே வெளில போகலாம், சீக்கிரமாக வெளில போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. யாரெல்லாம் இவ்வளோ நேரம் பாஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருந்தீங்களோ அவங்களாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு 2 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. 28 சப்ஸ்கிரைபர் வச்சுருங்க. கண்டிப்பாக மிதுன் வந்து அப்போது பார்ட் 4ல் வருவாங்க. மாடல் வீடு எப்படி கட்டுறதுன்னு சொல்கிறேன். பாய் பாய்.